ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சேனலில் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சூப்பர், அதாவது எக்ஸ்எல் 100ல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து என்னதில் ஒர்க் ஆகலை. அதை நானே எப்படி மாற்றினேன், எப்படி சிம்பிளாக வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பார்த்தேன் அப்படின்றத வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த தகவல் வந்து முழுமையாக பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு டைம் அந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்துங்க, எப்படி வந்து அந்த லைன் இருக்குது அப்படின்றத. ஏன்னா திருப்பி நீங்கள் ரீஃபீட் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும், அந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ. ஸோ இதை வந்து நான் ஒரு டைம் வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்குதுன்றதை. இது வீடியோக்காக எடுத்ததுன்றதால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம், இந்த மேலே இருக்கிற ஸ்பீடோமீட்டர், அதாவது கிலோமீட்டர் இண்டிகேஷன் கீழே வர ஸ்க்ரூ வந்து பக்குவமாக கழட்டணும். அதர் கேபிள்ஸையோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸையோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து அது கழட்டணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜஸ்ட் நீங்கள் கொரடா வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்லேயே கழட்டிடலாம். சுலுவாக தான் இருக்கும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. ஆனால் கொரடா வச்சு ஃபஸ்ட்டு மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கழட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இதை மாதிரி இருக்கும். ஸோ இது முன் வீலில் வந்து கொடுத்துருக்கோம். நான் ஜஸ்ட்டு கொரடா வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து நான் கழட்டிட்டேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி சிம்பிளாக இதை கையிலேயே கழட்டிக்கலாம், கஷ்டமாக இருக்காது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ இந்த ஓஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, டேமேஜ் என்ன இருக்கான்றத ஒரு டைம் பாருங்கள். 2 விதமான டேமேஜஸ் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கேபிள் கட் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா கீழே வந்து இருக்கிற கனெக்டர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த கனெக்டரை வந்து நான் ஜஸ்ட்டு வீலை சுற்றி பார்க்குறேன். வீலை சுற்றி பார்க்குறப்போ நீங்கள் இதில் உத்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது ரொட்டேட் ஆச்சுன்னா இஷ்யூ இல்லை, நீங்கள் கனெக்டரை வந்து மாட்ட தேவையில்ல. கேபிளை மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு கேபிள் ஏன்னா கட் ஆகிருக்கா இல்லைன்னா ஃபுல்லாகவே சோக் ஆகி போயிருக்கான்னு பார்த்துட்டு அது ரன் ஆகலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து கேபிளோட ஒயரை வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே கையிலே நீங்கள் டயரை சுற்றி விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரன் ஆகும்போது டக் டக் அப்படின்ற சத்தம் வந்து வந்தது. ஸோ இதை நான் செக் பண்ணுறது முன்னாடி மேலேயும் கேபிளை கழட்டிட்டேன், மேலேயும் கழட்டிட்டு ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாமல் அதில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தேன் முன் வீலை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நாய்ஸ் பயங்கரமாக வந்தது. அப்படி நாய்ஸ் வந்ததுனால கேபிள் எந்த இஷ்யூவும் கிடையாது, கன்வெர்ட்டரில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. அதை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் ஃப்ளக் பண்ணுற மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு முன் வீலை நான் சுற்றி விட்டேன். டக் டக் டக்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன அப்படி கிளியராக தெரியுதுன்னா கன்வெர்ட்டர் தான் போயிருக்கு, ஒயர் போல். இருந்தாலும் ஒயர் நிறைய இடத்துல வந்து டேமேஜாக இருந்ததால் நான் புது ஒயரை மாற்றிட்டு இதுக்காக இன்னொரு டைம் கழுவி வைக்க முடியாது. உங்களுக்கு சப்போஸ் வந்து கன்வெர்ட்டர் நல்லதுன்னா ஒயர் மொத்தம் மாற்றிங்க, கன்வெர்ட்டரை வந்து வாங்காதீங்க. ஸோ நான் இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 200 ருபீஸ் டோட்டலாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் வந்து ஜென்யூன் பாட்டும், கேபிள் வந்து நார்மல் ஒயரும் வந்து வாங்கியிருந்தேன், எது அவைலபிலிட்டி இருக்கோ பக்கத்தில். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து முன்வீலை கழட்ட தேவையில்ல. உங்களோட டூல் பாக்ஸில், அதாவது வண்டியில் கொடுப்பாங்களே டூல் பிட், அதுலேயே இது இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஒரு இந்த பக்கம் இருக்க ஸ்க்ரூ மட்டும் கழட்டுங்க, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கழட்டிட்டு ஜென்டிலாக வந்து உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ ஒன்று வச்சு லைட்டாக தட்டிங்க. ஃபுல்லாக எடுக்க தேவையில்ல, ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அந்த பக்கம் பிரேக் கட்டை எல்லாமே கழண்டிடும். அது ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு பொறுமையாக தட்டுங்க. ஒரு முக்கால் அளவுக்கு வெளியே வந்துச்சுனாலே போதும். அப்போ நீங்கள் பக்குவமாக வந்து உள்ளே பார்த்துட்டு அந்த கன்வெர்ட்டரை மட்டும் நீங்கள் அசைக்கி எடுத்துடலாம். ஜஸ்ட்டு கையில் பிடிச்சி ஆட்டி எடுத்திங்கன்னா அது தனியாக வந்துடும் உங்களுக்கு. அது பிளாஸ்டிக் மெட்டீரியல்ன்றதால கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்துருங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் ஷேக் பண்ணிங்கனால அது தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணாலே அது வந்து நகுந்துடும். அது பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல லைட்டாக க்ளீன் பண்ணுறேங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் வந்து இருக்க ராடு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இழுக்கலை, ஜென்டிலாக எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிட்டு இருந்தது. ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா ஜென்யூன் பார்த்து இது டிவிஎஸ் பார்ட் இது. ஸோ இதை வந்து நான் உள்ளே வச்சுட்டு அங்கே ஒரு லாக் டைப் இருக்கும், நம்ம டியூப் லைட்லாம் லாக் பண்ணுவீங்களா அது மாதிரி ஒரு லாக் இருக்கும். ஜஸ்ட்டு அது மாட்டுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லாக்கை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து வீலை சுற்றி பாருங்கள், சுற்றி பார்க்கணும். அதை மாட்டிட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தூக்கிட்டு அது வண்டியை வந்து முன்பக்கமாக தூக்கிட்டு சுற்றி பாருங்கள், இது கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்னு. ரன் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களோட சென்டர் ராடை போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிடலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. ஃபுல் டைட் வச்சுருங்க. ஸோ இதுதான் புது கேபிள். இந்த பக்கம் இருக்க ஹெட்டர் பார்த்திங்களா, இது வந்து மேலே போகிறது இதுக்கான ஸ்க்ரூ. இது வந்து இந்த இடத்துல கவர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இது வந்து கீழே வீலாண்ட வர்றது. ஸோ மேலேருந்து கீழே கனெக்ஷன் கொடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், எந்த கேபிளும் டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருப்போம் இல்லையா வீடியோவோ ஃபோட்டோவோ, அந்த பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை அந்த எந்த வழியில் வந்து ரூட் பண்ணியிருந்தாங்களோ அதே வழியில் ரூட் பண்ணி அதை கொடுத்தாச்சு. நம்ம சில டைம் தப்பாக போயிடும், அதை பக்குவமாக எடுத்து எந்த கேபிளும் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் ப்ராப்பராக அதை கனெக்ட் பண்ணிங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு
ஃபுல் டைட் வச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் டைட் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வீலை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெட்டரில் வந்து அது சுற்றுதா, அதாவது வந்து ஒயர் வந்து கம்யூனிகேட் ஆகி கேபிள் வந்து ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது ஒயர் வந்து முறுக்கின்னு சுற்றுதான்றதை வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஃபுல் டைட் வைங்க. ஏன்னா திருப்பி இல்லைனா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு கையிலேயே சுற்றி பார்க்குறேன். கையில் சுற்றி பார்க்குறப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சாச்சு. 2 பக்கமும் ஃபுல் டைட் வச்சுட்டு ஜஸ்ட் நான் ஓட்டி பார்க்குறப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளாகவே ஸ்டார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.